சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 6. ஆனந்த தைலம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:5. ஆன்மீக மனிதனின் முதல் அடையாளம் அவன் பரவசத்தை விட பரிசுத்தத்தை நாடுவான் என்று தீர்க்கதரிசி A.W. டவுசர் சொன்னார். கடவுளது வீட்டில் இழந்த ஆனந்தத்தை திரும்பப் பெறுவதே எழுப்புதலாகும். சங்கீதம் 85:6. ஆனால் நல்லதை விரும்பி தீயதை வெறுக்காதவர் மீது ஆனந்த தைலம் ஊற்றப்படுவது இல்லை. எபிரேயர் 1:9. எழுப்புதல் பாவிகளுக்கு அல்ல, உயிர்த்தெழுந்த கர்த்தர் மீது விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களுக்கே. வேறு விதமாய் சொன்னால், எழுப்புதல் ரட்சிக்கப்படாதோருக்கல்ல, ரட்சிக்கப்பட்டோருக்கே. பெந்தேகோஸ்தே அனுபவம் சீடர்களுக்கு மட்டுமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38. உருக்கமான ஆறுதலான பிரசங்கங்களை கேட்டு தங்கள் பிரச்சனைகளுக்காக மக்கள் கண்ணீர் விடுவது இன்று சாதாரணம். ஆனால் பாவங்களுக்காய் கண்ணீர் விடுவது அபூர்வம். ஏசாயா, எரேமியா, திருமுழுக்கினன் யோவான், பவுல், பர்னபா போன்ற தீர்க்கதரிசிகள் மனம் திரும்புதலை பிரசங்கிக்க இன்று தேவை. முந்திய கால எழுப்புதல் வேண்டுமானால் முந்திய கால மனம் திரும்புதலும் வேண்டும். சுகமும் செழிப்பும் இரண்டாவது. ஆன்மா செழிப்பில்லாதிருக்கும் மக்களுக்கு பொருளாதார மற்றும் உடலுக்கடுத்த வளத்தை பற்றி பேசுவது அர்த்தமற்றது. அப்போஸ்தலன் யோவான் சரியாய் சொன்னார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2. தங்கள் சபையில் அல்லது கூட்டத்தில் எழுப்புதலை நாடும் எந்த மெய்ப்பெரும் பிரசங்கியும் முக்கியமாய் செய்ய வேண்டியது மக்களை உண்மையான மனம் திரும்புதலுக்கும் தெளிவான விசுவாசத்திற்கும் நடத்துதல் ஆகும். சடலத்திற்கு அனல் மூட்ட முடியாதே. இன்று ஆலயங்களில், பிரசங்க பீடங்களிலும், சபையார் இருக்கைகளிலும் ரட்சிக்கப்படாதோர் ஏராளம். குழந்தை அல்லது வயது வந்தோர் ஞானஸ்நானம், திடப்படுத்தல், சபையங்கம், நற்கருணை, இன்னும் இது போன்ற 100 காரியங்களும் ஒருவரையும் ரட்சிக்காது என சபையாருக்கு தைரியமாய் அறிவிக்கும் தீர்க்கதரிசிகள் இன்று தேவை. மத்தேயு 3:8-9. மக்கள் மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும். அதுவே தேவை. அனலான பிரசங்கங்கள் மூலமாகவும் ஆரவாரமான பாடல்கள் மூலமாகவும் நமது கூடுகைகளில் ஏற்படும் அசைவுகளை பார்த்து எழுப்புதல் வந்துவிட்டதென்று திருப்தியடைந்துவிடக்கூடாது. எசேக்கியேலின் எலும்பு பள்ளத்தாக்கு தரிசனத்தில் வெறும் அசைவோடு நின்றிருந்தால் ஓரிடத்தில் இருந்த காய்ந்த எலும்புகள் இன்னொரு இடத்திற்கு வந்திருக்கும். அவ்வளவுதான். எசேக்கியேல் 37:7. எலும்புகள் மகா பெரிய சேனையாய் மாறும் வரை வசன மழையும் அருள் மாறியும் கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமழையின் இரைச்சல் பெருந்துணியாய் முழங்க பெருகிடும் கிருபை அறுவடைக்கென்றே அருள்மாறி பொழியும் என்றார் ஜான் இளங்கோ.